இன்னும் ஒருத்தருக்கான, ஆமா அவனை நான் எலியா வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆகாப்பு ரதத்தை பூட்டிக் கொண்டு எலியாவை சந்திக்கும்படி வந்தான். எலியா வானா யார் வர்றது? ஆகாப்பு வந்தன். இது நம்ம மேல உள்ள அபிஷேகம் பாருங்க. இது ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம். நீ உன் ஸ்தானத்திலே உண்மையா இருந்தால் ஆகாப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ உன் ஸ்தானத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ கனம் பண்ணினால் உன் அபிஷேகத்தை கனம் பண்ணக்கூடியவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீ ஏன் உன் அபிஷேகத்தை அடமான வச்சினா கர்த்தர் என்ன செய்வாரு? இன்னைக்கு இவங்க அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அதிகாரம் துரைத்தனம் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும். இந்த அதிகாரம் துரைத்தனம் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய அதிகாரம், அபிஷேகம் இதெல்லாம் தாண்டினது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி.